நேற்று போட்டிருந்த கேக்கோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நிறைய பேர் என்னாச்சுன்னு சொல்லி டிஎம்ஸ் அப்புறம் வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என் ஃப்ரெண்ட்ஸில் நீ தான் சொதப்பிட்டியான்னு கேட்டாங்க. அப்படி இல்லை, கஸ்டமர் வந்துட்டு இங்கேருந்து ஆட்டோவில் வாங்கிட்டு போனாங்க. போகிற வழியில் வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு கேக்கு. ஏன் நான் ரொம்ப பயந்தேன்னா, இந்த மாதிரி போன வருஷம் ஆணுச்சு. ஆனால் அந்த கஸ்டமர் வந்துட்டு என்னையே சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. இன்னொன்று என்ன ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா, இவ்வளோ நேரம் செஞ்சுக்கிறோமே ஆனால் அது ஒழுங்காக செய்கிறலையே அப்படி அந்த மாதிரி ஒரு கஷ்டமாயிருந்துச்சு. ஆனால் இந்த ஃபேமிலி பற்றி நான் சொல்லியே ஆகணும். கஸ்டமரும் சரி ஃபேமிலியும் சரி, அவள் ஃபேமிலியே ரொம்ப ஸ்வீட். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு அவள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்க. அவள் அம்மாலாம் கால் பண்ணியே பேசிட்டாங்க. நீங்களாம் எதுவும் நினைக்காதேம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்கு, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வீட்டுக்கெலாம் கொடுத்து விட்டோம், எல்லாருமே கேட்டாங்க எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீன்னு சொல்லி. அந்த மாதிரி கமெண்ட்ஸுமே பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் என்னென்னா, பெரிய டயர் கேக்காக இருந்தால் நாங்களே வந்து டெலிவரி பண்ணலான்னு இருக்கோம். அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ துவா செஞ்சாங்க எனக்கு. அவளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல், டைம் பத்தாது.